இது வீட்ல இல்லன்னா சார் துடிச்சு போயிடுவாரு. இதுக்கு காரணமானவங்கள அவர் என்ன செய்வார்னே தெரியாது. உங்க ஸ்டாஃப் அலட்சியமா வேலை செஞ்சதுனால இதை உடைச்சிட்டா. இது எனக்கு பழைய மாதிரி வேணும். நீ என்ன பண்ண போற? நடந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காசியில எந்த சாமியார்ட்ட வாங்குனீங்கன்னு சொல்லுங்க, நான் வேணா பேசி வாங்கி கொடுத்துறேன் மேடம். அந்த செலவு கூட நானே ஏத்துக்கிறேன் மேடம். எந்த சாமியாருக்கு அட்ரஸும் போன் நம்பர் இருக்கு? நீ பேசி வாங்கி தரதெல்லாம் சரியா வராது. இதோட விலை 18,000 ரூபாய். அங்க இருந்து வர வைக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகும். மொத்தம் 30,000 ரூபாய் கொடுத்துரு. நான் அந்த பொம்மையை வர வச்சுக்கிறேன். சரிங்க மேடம். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 100-200 தான் இருக்கும் சார். பரமர, நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? எங்க வீட்டுல காலையில வர்றப்ப 20 ரூபா கொடுத்தாங்க 2 டீ குடிக்க சொல்லி. 2000 இருக்கு. இந்தாங்க, இதுல 12,000 ரூபாய் இருக்கு. மீதியை உங்க அக்கவுண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன். மறக்காம அனுப்பிடியா? இதுக்கு மேல ஒரு சின்ன கிளிப்பு கூட உடையாம உன் ஆளுங்களை வேலை செய்ய சொல்லு. அப்புறம் உன் கணக்குல தான் நஷ்டஈடு ஏறிட்டே போகும். சொல்லுங்க. அட போங்க, நீங்க வேற. இவங்களோட மல்லு கட்டுறதே பெரிய வேலையா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நாயில, மேடம் சொன்னதை கேட்டல்ல. இனிமேலாவது வானத்துல மிதக்காம வேலையில கவனமா இருக்க பாரு. ஏதாவது உடைஞ்சது நஷ்டஈடு நான் கொடுக்க போறது இல்ல, நீ தான் தண்டாளவனும். பாரு, இப்ப நான் கொடுத்தனே அந்த காசு கூட என் காசு இல்ல. மாசம் உன் சம்பளத்துல இருந்து பிடிக்க போற காசு. எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த உனக்கு நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இதுதான். நீ பொருளை உடைக்க நஷ்டஈடு கூடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீ வெறுங்கையோட தான் வீட்டுக்கு போகணும். சம்பளம் ஏதாவது மிஞ்சணும்னா ஒழுங்கா பொருளை உடைக்காம வேலையை செய். பரமர, பத்திரமா பாத்துக்கங்க. ஆண்டவர் கொடுத்த பணத்தை மயில் கிட்ட வசூல் பண்ணிடுவாரு. நான் கொடுத்த 2000 நான் யாருகிட்ட வசூல் பண்றது? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கும் நானே கூலி கொடுக்கற மாதிரி பண்ணிட்டியே. 7 குண்ட்ல வாடா. இந்தப்பா. சரிங்க. இது மயிலு வீடாச்சே. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? கீழ் வீட்டுல இருக்கானா மாடி வீட்டுல இருக்கானான்னு தெரியலையே. வெற்றி, வெற்றி. என்ன இது? அம்மா குரல் மாதிரி இருக்கு. அவங்க எப்படி இங்க வந்தாங்க? வெற்றி, வெற்றி. அம்மா. வெற்றி இல்லடா. வர வழியில நீ கார்ல போறத பாத்துட்டு தான் உன் பின்னாலேயே நான் வந்தேன். எதுக்குமா? நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் வெற்றி இப்படி பேசுற? நான் ஏதோ ஒரு கோபத்துல உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கே வராம இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. நானும் பெரியவன் ஆயிட்டம்மா. எனக்கும் மான ரோஷம் எல்லாம் இருக்கு. பெத்தவங்க கிட்ட என்னடா மான ரோஷம் பாக்குற? இவ்ளோ ரோஷம் இருக்கிறவன் உன்னை அரெஸ்ட் பண்ணவ வீட்டுக்கு நீ வந்திருக்கவே கூடாதுடா. அதெல்லாம் பாத்திருந்தா நீ செஞ்ச காரியத்துக்கு நாங்க உன் பக்கமே வந்திருக்க மாட்டோமேடா. நான் ஒண்ணும் உங்களை வர சொல்லலையே. டேய், நான் உன்னை பெத்தவடா. அடிச்சாலும் திட்டினாலும் நீ தானடா எனக்கு எல்லாமே. நீ
நீ இல்லாம அந்த வீடு நரகொண்டா, என் வாழ்க்கையே நரகொண்டா. நீ ஜெயில இருந்தப்போ நீ இல்லாம வீட்ல இருக்க முடியலேன்னு நான் எத்தனை தடவை புலம்பி அழுதுருக்கேன் தெரியுமா? அதையெல்லாம் நினைச்சு பார்த்து நீ வீட்டுக்கு திரும்பி வந்துருவன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன்டா. இப்ப வரைக்கும் அது நடக்கவே இல்ல. நீ என்ன பத்தி நினைச்ச மாதிரி கூட எனக்கு தெரியலடா. டேய், ஒரு போன் பண்ணி நான் எப்படி இருக்கேன்னு விசாரிச்சியாடா? ஏண்டா அது கூட உனக்கு தோணாம போச்சு? அப்படி நாங்க என்னடா தப்பு பண்ணிட்டோம்? பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கும் திட்டத்துக்கும் பெத்த உங்களுக்கு உரிமையே இல்லையா? அதுக்காக காலம் முழுக்க எங்களை வெறுத்துக்கிட்டே இருப்பியா? உன் வாழ்க்கையில இருந்து பெத்தவங்களை தூக்கி போட்டுருவியாடா? வெற்றி, உனக்கு எங்க மேல கோபமும் வருத்தமும் இருந்தாலும் நாங்க உன்னை நினைக்காத நாளே இல்லடா. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு எங்க 2 பேர் மனசும் அடிச்சுக்குதுடா. போன்லயாவது உன்கிட்ட பேசலான்னு பார்த்தா பழைய நம்பரே நீ மாத்திட்ட. கிடையாது, இவ்வளவு நாள் எங்களை பார்க்காம அவன் எங்க இருக்கானா அதுக்கு முழு காரணம் நீங்க தான். இல்லாத பொல்லாததே சொல்லி நீ உன் பொண்ணுதான் இவன் மனச கெடுத்து வச்சிருக்கீங்க. போதும், நிறுத்துமா. நான் இங்க இருக்கிறதுக்கு இவங்க காரணம் இல்ல, எல்லாமே ஏன் முடிவுதான். குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்த என்ன அக்கா தான் காப்பாத்தினாங்க. அவங்க நல்ல மனசு புரிஞ்சுதான் நானும் இங்கே இருக்க ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்சுதான் நான் இங்கே இருக்கனே தவிர என் மனசை யாருமே மாத்தல. உனக்கு தெரியாது வெற்றி, நீ சின்ன பையன். இவங்க கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு விவரம் பத்தாது. ஆனா இவங்க புத்தி எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னையும் எங்களையும் சேரவே விட மாட்டாங்க. வெற்றி, ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. இப்பவே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. வெற்றி, புள்ளைய பிரிஞ்சு பெத்தவங்க மனசு எப்படி துடிக்கும்னு எனக்கு தெரியும்பா. அந்த வேதனையில தான் அவங்க என்கிட்ட கோவமா பேசுறாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் உன் மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு தெரியுது. இதுக்கு மேலயும் அம்மாவை கஷ்டப்படுத்தாதப்பா. இப்பவே நீ கிளம்பி இவங்க கூட போ. இல்லம்மா, எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. நான் இங்கதான் நிம்மதியா இருப்பேன். என்னை இங்க இருந்து அனுப்பிடாதீங்கம்மா. டேய், என்னடா பேச்சு இதெல்லாம்? அப்போ நம்ம வீடு உனக்கு பிடிக்கலையா? நீ அங்க நிம்மதியா இல்லையா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. நம்ம வீட்டை விட நான் இங்கதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நானே வீட்டுக்கு வரேன். வெற்றி, நான் சொல்றத கேளு. நீ வராம இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன். இந்த மாதிரிலாம் என்ன மிரட்டாதம்மா. எனக்கு டைம் கொடுத்தா நான் கண்டிப்பா வீட்டுக்கு திரும்ப வருவேன். நீ இங்கே இருந்து பிரச்சனை பண்ணினா நான் என்னைக்குமே வரமாட்டேம்மா. யார்கிட்டயும் சொல்லாம நான் எங்கேயாவது போயிடுவேன். டேய், கடைசி வரைக்கும் என்ன தேடி அலைய வேண்டியதுதான். வெற்றி, வெற்றி, டேய். மா, தம்பியோட மனசுல ஏதோ வருத்தம் இருக்காதான் இப்படி பேசிட்டு போகுது. நீங்க கவலைப்படாதீங்க. நான் பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறேன். சமாதானப்படுத்தி என்னையும் அவனையும் சேர்த்து வைக்க போறியா? உன்னோட நாடகத்தெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. எங்க ஒரே பையனை எங்க கூட சேராம செஞ்சு காலம் முழுக்க அழ வைக்கணுங்கிறதா உன்னோட எண்ணமா? நம்ம கூட இருக்கிறதா உனக்கு பிடிக்காத மாதிரி பேசுறாங்க. என்னால அதை தாங்கவே முடியல. இருக்கிற ஒரே பிள்ளையும் நம்மள வெறுத்துட்டா நம்ம வாழ்றதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? இதுக்கு மேல நம்ம உசுரோட இருக்கிறதுல என்னங்க அர்த்தம்? கஸ்தூரி, இது மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து. வெற்றிய எங்க பார்த்த அத சொல்லு முதல்ல. நான் மார்க்கெட்டுக்கு போன இடத்துல அவனை தற்செயல தான் பார்த்தேன். அவன் பின்னாடி போய் பார்த்தேங்க. அந்த கடன்காரி மயில் இருக்கால, அவ வீட்டுல தங்கி இருக்காங்க.
எங்க இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல, ஏங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல? சொன்னா மட்டும் என்ன நடந்திருக்கும் கஸ்தூரி? நீ இந்த வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருப்ப, வீட்டுக்கு வாடான்னு அவன்கிட்ட நீ கெஞ்சி இருப்ப, அவன் வரமாட்டேன்னு சொல்றத நினைச்சு நினைச்சு நீ ஒப்பாரி வச்சிருப்ப. இப்போ அதுதானே நடந்திருக்கு கஸ்தூரி. இந்த வேதனைய நான் ஏற்கனவே அனுபவிச்சிட்டேன். நானும் அவனை வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டு அசிங்கப்பட்டுட்டேன். நீயும் என்ன மாதிரியே அவங்ககிட்ட போய் கஷ்டப்பட்ட கூடாதுன்னு தான் நான் அதை சொல்லாம உங்ககிட்ட மறைச்சிட்டேன். வெற்றி போன இடம் நமக்கு தெரியாம போயிருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? எங்க இருக்கான், என்ன பண்றான்னு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தவிச்சு போயிருக்க மாட்டோம். ஆனா இப்போ அவன் இருக்கிற இடமாவது தெரிஞ்சது இல்ல. இடிக்காத இடமா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல தான் அவன் இருக்கான். அவன் நிரந்தரமா நம்ம கிட்ட வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. கோபம் குறைஞ்சு மனசு சமாதானமானதுக்கு அப்புறம் தானா வீட்டுக்கு வந்துருவோம். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் கஸ்தூரி. என்னால பொறுமையா இருக்க முடியலங்க. அதுவும் அந்த மயில வீட்டுல அவன் தங்கி இருக்கிறதுக்கு என்னால ஏத்துக்கவே முடியலங்க. அவன் மனசை கலைச்சு மொத்தமா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவானு ரொம்ப பயமா இருக்குங்க. இத பாருங்க, அவன் கிட்ட திரும்ப போய் பேசி பாருங்களேன். எப்படியாவது நம்ம புள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றது ஏன் பொறுப்புன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். என்ன நம்பு. நேத்து அம்மா இங்க வந்திருந்தாங்க போல. ஆமாக்கா, என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டாங்க. நீ என்ன சொன்ன? இப்ப முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன். உன் வீட்டுக்கு போறதுக்கே நல்ல நாள் பாக்குறியா? அப்படியெல்லாம் இல்லக்கா. அப்புறம் ஏன் அதை தள்ளி போடுற? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாக்கா? நீ என்ன கேள்வி கேட்காத. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ ஏன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? வீட்டுக்கு போறத பத்தி நான் முதல்லயே உன்கிட்ட கேட்டப்ப நீ என்ன சொன்ன? அம்மா அப்பாவுக்கு கோபம் குறையட்டும், நானும் அதுக்குள்ள ஒரு வேலையை தேடிக்கிட்டு செட்டில் ஆயிடுறேன்னு சொன்ன. உனக்கு வேலை கிடைச்சு நீ இப்ப சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்ட. உன் அம்மா அப்பா 2 பேருமே இங்க வந்து உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலயும் நீ வீட்டுக்கு போறதுல என்ன பிரச்சனை வெற்றி? தெரியாது, ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு புள்ள நீ மட்டும் தாண்டா. அவங்க ஆறுதல் சந்தோஷம் எல்லாமே நீ ஒருத்தன் தாண்டா. வெற்றி, அவங்க உன் கூட இல்லாம நீ வேற எங்கேயோ தங்கி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய வேதனைடா. இங்க பாரு, பெத்தவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சுத்தி வளைச்சு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போன்னு சொல்றீங்க, அப்படிதானே? நீங்களும் உங்க வீட்டை விட்டுட்டு பெத்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எங்கேயோ தானே தங்கிருக்கீங்க. நீங்க செஞ்சா சரி, நான் செஞ்சா தப்பா மாமா? என்ன நியாயம் மாமா இதெல்லாம்? உன் வீட்டுக்கு போடா போடான்னு எனக்கு எவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்ணீங்கல்லக்கா, அதே அட்வைஸ நீங்க மாமா கிட்ட சொல்லல. பிள்ளைங்க பெத்தவங்க கூட தான் இருக்கிறது சரினா மாமாக்கும் அதே லாஜிக் தானே இருக்கும். நீங்க இவரை விட்டுட்டு எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெற்றி, உன் கேஸையும் என் கேஸையும் கம்பேர் பண்ணிக்காத. அது வேற இது வேற. காரணம் வேறையா இருந்தாலும் விஷயம் ஒண்ணுதானே மாமா. இந்த விஷயத்துல 2 பேருக்குமே ஒரே நியாயமா தான் இருக்க முடியும். போதும் வெற்றி, இதுக்கு மேல என்னால உன்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. முடிவா நீ என்னதான் சொல்ல வர? எனக்கு அந்த வீட்டுக்கு போக பிடிக்கலக்கா. இங்கதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். என் அம்மா அப்பாவும் இங்க வந்து சண்டை போடுறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இனிமே அது நடக்காம நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு போகிற மாதிரி என் மனசு தயாராகிற வரைக்கும் என்னை இப்படியே விட்டுருங்கக்கா. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருந்தா சொல்லுங்க, நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். டேய் வெற்றி,
இவ்வளவு தூரம் பேசியும் நம்ம எதுக்காக பேசுறோம்னு புரிஞ்சுக்காமயே போறான் பாருங்க. மயிலு, அவனுக்கு எல்லாம் புரியுது. ஆனா சட்டுன்னு அவனால எதுவுமே ஏத்துக்க முடியல. அதான் அவனோட பிரச்சனை. நீங்க தான் அவன் கூடவே இருக்கிறீங்கல்ல, அவன் மூடு நல்லா இருக்கிற நேரமா பார்த்து இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. பெத்தவங்க கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு அவனுக்கு புரிய வைங்க. என்ன காரணமா இருந்தாலும் பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய தப்புன்னு நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. வட்டிக்காரனுக்கு வட்டி தான்க்கா லாபம். அது நேரத்துக்கு கைக்கு வரலன்னா அவன் டென்ஷன் ஆக தான் செய்வான். நீ பணம் இருக்கா இல்லையான்ல யோசிக்காத. உனக்கு ஒரு தேவைன்னா நீ உடனே கேளு, நான் எப்படியாச்சும் கொடுத்துருவேன். நாம இங்க கடன் சொல்லி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா வீட்ல இருக்கிறவங்க பணம் இல்லாம கஷ்டப்பட நம்ம விடவே கூடாது. உனக்கும் தான் சொல்றேன் திவ்யா, நமக்குன்னு யாரும் கிடையாது. அடிச்சுக்கிறதுக்கும் ஆதரவா நிக்கிறதுக்கும் நம்ம 3 பேர் தான் இருக்கோம். வெளியில இருந்து வந்து யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டாதான் உண்டு. ஏதாவது அவசர தேவைன்னா தள்ளி போடாம அப்பவே சொல்லிடுங்க, புரிஞ்சுதா? சரிக்கா, நான் கிளம்புறேன். நீ சமைச்சு முடிச்சிட்டு வீட்லயே இரு. நேத்திக்கு சொன்ன மாதிரி போலீஸ் கிட்ட தான் நம்ம அடிக்க போறோமா? ஆமாங்கா, பொதுவா நம்மள மாதிரி கிரிமினல்ஸ பிடிக்கதான் போலீஸ் ஆபரேஷன்ல இறங்குவாங்க. ஆபரேஷன் விஜயா, ஆபரேஷன் பிரகாஷ்னு அதுக்கு பேரும் வைப்பாங்க. ஒரு சேஞ்சுக்கு போலீஸ் கிட்டயும் ஆட்டை போடுறதுக்கு நாம இன்னைக்கு ஆபரேஷன்ல இறங்க போறோம். ஆபரேஷன் போலீஸ். நீ என்னமோ விளையாட்டா பேசுற. எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு மகா. பயப்படாதக்கா. சாரி. ஏங்க, கண்ணு என்ன பின்னாடி வச்சுட்டு வண்டி ஓட்டுறீங்களா? வண்டி எடுக்கிறது கூட தெரியாம நேரா வந்து இடிக்கிறீங்க. சாரிங்க, பின்பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு பாத்துக்கிட்டே வந்தேன். முன்னாடி வண்டியை கவனிக்காம விட்டுட்டேன். தப்பு ஏமாலதான். சாரிங்க. உங்க வண்டியை பார்த்ததுமே நான் பிரேக் புடிச்சிட்டேன். லேசா தான் இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, டேமேஜ் கூட எதுவும் இல்ல. என்னங்க அப்படி சொல்றீங்க? ஏதோ நான் பேலன்ஸ் பண்ணதுனால சமாளிச்சேன். இல்லனா கீழே விழுந்து எனக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கும். அதான் எதுவும் நடக்கலையேங்க. அப்புறம் ஏங்க அத பத்தி பேசிட்ட? நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். சாரியும் கேட்டுட்டேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க கிளம்புங்க. கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சரிங்க, நான் வேணா திரும்பவும் சாரி கேட்டுக்கிறேன். சாரி. இந்த புடவை எல்லா புடவையும் கொடுத்துட்டேல? 10 புடவையும் கொடுத்துட்டோம் சாமி. ஒரே ஒரு சுமங்கலியை பார்த்தா இந்த புடவையும் கொடுத்துருவோம். அது புடவை வேணா என்கிட்ட கொடுக்கோ. யாராவது சுமங்கலி வந்தா நான் கொடுத்துறேன். சுமங்கலிகளுக்காக நானும் அம்மாவும் வாங்கின 10 புடவையில இதுவும் ஒண்ணாச்சு. இது எப்படி மயில் பீரோக்கு வந்துச்சு? ஐபிஎஸ் எக்ஸாம் நல்லா எழுதணும்ல, அதான் நல்லபடியா எழுதணும்னு வேண்டிட்டு வந்தேன். எந்த கோயிலுக்கு போயிருந்த? இங்கதான்க்கா, வர வழியில பக்கத்து கருமாரியம்மன் கோயில். நாங்களும் அந்த கோயிலுக்கு தாண்டி போயிருந்தோம். அன்னைக்கு மயிலும் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வந்ததா சொன்னா. சுமங்கலி பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய புடவைய கோயில் குருக்கள் ஏன் மயிலுக்கு கொடுத்தாரு? இன்னும் கல்யாணம் ஆகாத மயில எப்படி இதை வாங்கினா? இதையே யார் கண்ணிலே படாம மறைச்சு வச்சிருக்கா? இவரா? ஐயோ, திரும்பவும் இந்த ஆள்கிட்டே மாட்டிக்கிட்டே. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? யாரு நடு ரோட்ல வந்து நல்லா விசாரிக்கிறது? அம்னி நீயா? எப்படிமா இருக்க? காயமெல்லாம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு சார். அன்னைக்கு ஆட்டோக்காரங்கிட்ட இறங்கிட்டு திரும்பி பாக்குறேன், அப்படியே எஸ்கேப் ஆயிட்டியே. இல்லையே சார், வீடு பக்கத்துல தான், நடந்தே போயிடுறேன்னு சொல்லிட்டு தானே சார் போனேன். அது சரிதான், நானும் கூடவே வந்து வீட்டை பார்த்தலாம் நினைச்சேன். ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே சார், உங்களை வீட்டை கூட்டிட்டு போய் ஒரு விருந்தே போட்டு அனுப்பிருப்பனே.
சரி பரவாயில்ல, அந்த விருந்தை இப்ப கன்டினியூ பண்ணுவோம். உன் அட்ரஸ் சொல்றியா? என் அட்ரஸ் கொடுத்தா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுப்பீங்க. அவர் அநியாயத்துக்கு அன்பு பொழிஞ்சு என்ன கொல்லுவாரே. அம்னே, அட்ரஸ் தான் கேட்டேன், இல்ல வேற ஏதாவது கேட்டேன். இதுக்கு போய் இப்படி யோசிக்கிற? புதுசா வீடு மாறணும் சார், அதான் சட்டுன்னு ஞாபகம் வரல. நம்ம 19 வெயிட் பண்ணிக்கிறேன், இப்ப சொல்லு. அவ்வளவுதான் சார். இது கரெக்டான அட்ரஸ் தானா? ஆமா சார். ஏமாத்தாம இருந்தா சரி. சரி, நம்ம இப்போ அபிஷியலா பேசுவோம். நீ ஹெல்மெட் போடாம வந்திருக்க, வண்டியோட டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்கியா? இருக்கு சார். எது? வண்டிய சர்வீஸ்க்கு விட்டிருந்தேன், அதான் டாக்குமெண்ட் எல்லாம் வீட்ல வச்சிருந்தேன் சார். ஹாஸ்பிட்டல் போற அவசரத்துல மெக்கானிக் ஷெட்ல இருந்து நேரா எடுத்துட்டு வந்துட்டேன் சார். அம்மா அங்க முடியாம இருக்காங்க சார், நான் உடனே அங்க போகணும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன விட்டுருங்க சார், பிளீஸ். உன் கதையை கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. உங்ககிட்ட ஹெல்மெட்டும் இல்ல, வண்டியோட டாக்குமெண்ட் வீட்டுல இருக்குங்கிற, ரெண்டையும் சேர்த்து எப்படியும் 15,000 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். அதுல 10% 1,500 ரூபாய் தான். அதை மட்டும் கொடுத்துட்டு நீ கிளம்பு. சார், ஹாஸ்பிட்டலுக்கு லட்சமா செலவாகுது சார். ஏன்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்க எல்லா வசதியும் இருக்கு, இலவசமா பாக்குறாங்க, அங்க போய் பார்க்க வேண்டியதானே? சார், இன்னைக்கு கூட 50,000 ரூபாய் கட்டணும், இல்லனா ட்ரீட்மெண்ட் நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டாங்க சார். கையில ஒரு பைசா கூட இல்ல சார். இப்ப கூட இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க தான் சார் போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன விட்டுருங்க சார். உன் நிலைமை புரிஞ்சதுனாலதான் 1,500 ரூபாய் மட்டும் போதுன்னு சொல்றேன். நான் எங்க கதை சொல்ல போறேன், நீதான் புரியாம பேசிட்டு இருக்க. ஏதாவது ஸ்பெஷல் டிசைனா இருந்தா மட்டும்தான் ஒரே ஒரு புடவை மட்டும் நெய்வாங்க. இதெல்லாம் எல்லாரும் ரெகுலரா கட்டுற சாதாரண புடவை தானே. இதே டிசைன்ல 1000 புடவை கூட தயாரிச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணு நீங்க வாங்கிருப்பீங்க, நாட்டாம மூலமா எனக்கு ஒண்ணு வந்துடுச்சு. இதுக்கு போய் இவ்ளோ சீரியஸா நீ ஏன் விசாரணை பண்றன்னு எனக்கு தெரியல. சரிடி, இது வேற புடவையாவே இருக்கட்டும். நீ கேம்ப்ல இருந்து திரும்பி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லல? யாரும் பாத்திர கூடாதுன்னு பீரோல மறைச்சு வர வச்சிருக்க. நான் மறைச்செல்லாம் வைக்கலக்கா, மத்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்க இது அப்படியே கீழே போயிருக்கோம், அவ்வளவுதான். அன்னைக்கு நாங்க மினிஸ்டர் பையனை அரெஸ்ட் பண்ணதுனால பெருசா ஏதாவது கலாட்டா நடக்கும்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருந்துச்சுக்கா. அந்த டென்ஷன்ல தான் இதெல்லாம் சொல்லணும்னே தோணலக்கா. அன்னைக்கு சொல்லிருக்க வேணாம், அதுக்கப்புறமாவது சொல்லிருக்கலாம்ல. நான் இந்த புடவை பத்தியே சுத்தமா மறந்துட்டேன்க்கா. இல்லடி, எனக்கு என்னமோ. அக்கா ப்ளீஸ், ஒரு போலீஸையே கிரிமினல் மாதிரி நிக்க வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்க. இந்த புடவை தான் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுல்ல, இதோட என்ன விட்டுரு, என்னால முடியல. என்ன மகா, போலாமா? இரு, இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே போலீஸ் கிட்ட பணத்தை அடிச்சாச்சு, இன்னும் என்னடி வேணும் உனக்கு? போலீஸ வெறுப்பேத்தி விளையாடணும். நான் யாருன்னு தெரியாம அவங்க தலையை பிச்சுக்கணும். போலீஸ்க்கே சவால் விடுற அந்த கிரிமினல் யாருன்னு தெரு தெருவா அவங்க தேடி அலையணும். என்னை பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க விடக்கூடாது. யாராவது 2 பேருக்கு பைத்தியம் பிடிச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஒரு நிமிஷம்.
என்ன மகா எழுதியிருக்க? சொல்ல போனா என் கேரியரே கேள்விக்குறியாக்கு. அப்படி ஒரு சிக்கலான நிலைமையில தான் அந்த அக்யூஸ்ட் என்னை இப்ப மாட்டி விட்டுருக்கான். இவ்வளவு காலமா நான் ஒவ்வொரு கேஸா புடிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த கௌரவம் மரியாதைய ஒரே நிமிஷத்துல அவன் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். கண்டிப்பா இது பழைய அக்யூஸ்டோட வேலையா இருக்காது ஆண்டவரே. பழைய கிரிமினல்ஸ்னா நம்மளோட சுமூகமா போயிடுவாங்க, இல்லாட்டி நம்ம வம்புக்கே வரமாட்டானுங்க. முடிஞ்சா புடிச்சுக்கோன்னு எவனோ ஒருத்தர் நம்மள சீண்டி இருக்கான்னா நிச்சயமா அவன் புது அக்யூஸ்டா தான் இருக்கணுங்க. பரமர அவன் புதுசோ பழசோ எனக்கு தெரியாது, அவன் எனக்கு வேணும். முடிஞ்சா என்ன புடிச்சுக்கோன்னு அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் விடல பரமர, எனக்கு விட்டுருக்கான். இந்த குருமூர்த்திக்கு சவால் விட்டுருக்கான். இந்த சவால்ல நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். என் ஏரியாவில தான் கிரைம் ரேட் அதிகமா இருக்குன்னு ஏற்கனவே எஸ்பி என்ன காட்சி எடுக்கிறார். இப்போ என் லிமிட்ல இருக்க போலீஸ் பூத்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதை விட பெரிய அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. நேத்து நடந்த சம்பவத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் வீடியோ எடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் அதை அப்லோட் பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியாது. அந்த வீடியோ வைரல் ஆவறதுக்குள்ள எஸ்பி என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்குள்ள எனக்கு சவால் விட்டு அந்த குற்றவாளியை நான் பிடிச்சாகணும். சார், அந்த அக்யூஸ்ட பிடிக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். நீ எங்க போய் தேடுவ, யார வச்சு விசாரிப்பென்னெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு 24 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள அவனை இழுத்துட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும். நீங்க இதை சொல்லலைனாலும் நான் கண்டிப்பா இதை செஞ்சிருப்பேன்ப்பா. நீங்க தப்பு செய்யாம தடுக்கிறது மட்டும் என் கடமை இல்லப்பா. நீங்க அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்காம பாத்துக்கிறதும் என்னோட பொறுப்பு தான்ப்பா. எஸ்பி உங்களை விசாரிக்கிறதுக்குள்ள நான் அந்த கிரிமினலை புடிச்சிட்டு வருவேன்ப்பா. மேலே சார், நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் உத்தரவை காதுல வாங்காம நீ எந்த உலகத்தில் இருக்க? சாரி சார், நடந்த இன்சிடென்ட் நினைச்சு நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இது உங்களுக்கு நடந்த அசிங்கம்னு பர்சனலா எடுத்துக்காதீங்க சார். இது நம்ம ஸ்டேஷன் மேல விழுந்த கலங்கம். இது சரி பண்ற பொறுப்பு எங்க எல்லாருக்குமே இருக்கு. போலீஸ குறி வச்சு அடிப்போன்னு மகா சொன்னப்பவே வேணா வேணான்னு நான் கதர்னு. ஆனா அவ காதலியே போட்டுக்காம போலீஸ் கிட்டே கைவரிசைய காட்டினா. அதான் போலீஸே பதிலுக்கு அவங்க வேலையை காட்டிட்டாங்க. எப்பவும் அறிவு சொல்றத மட்டும் கேட்க கூடாதுடி, அனுபவம் சொல்றதையும் கேட்கணும். இல்லனா இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இப்போ என்னக்கா பண்றது? வேற என்ன பண்றது? மகாவுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நாம பழப்ப பாத்துக்கிட்டு போயிட வேண்டியதா. என்னக்கா இப்படி சொல்ற? இத்தனை நாளா ஒன்னா சேர்ந்து தொழில் பண்ணிருக்கோம். அவ போலீஸ் கிட்ட மாட்டினதும் அப்படியே விட்டுட்டு போறது சரியில்லக்கா. வேற என்ன செய்யலான்ற? நாங்களும் மகாவோட பிசினஸ் பார்ட்னர் தான், எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சரண்டர் ஆயிடலாமா? நான் அப்படி சொல்ல வரலக்கா. அவளை வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி செய்யலாம்ல. அவளுக்காக போய் நின்னாலே நாம யாரு என்னங்கிற கேள்வி வரும். ஃப்ரெண்ட்ஸ் சொந்தம்னு நம்ம என்ன கதை சொன்னாலும் அவளும் நம்ம கூட்டாளி தானே போலீஸ் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நாமளும் அவளோட சேர்ந்து காலத்துக்கும் கம்மி என்ன வேண்டியதா. அதுக்காக அவளை கண்டுக்காம விட்டுற முடியுமாக்கா? அதாண்டி நமக்கும் நல்லது. நம்ம தொழில பொறுத்த வரைக்கும் நிரந்தரமா கூட வரவங்கன்னு யாருமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கூட்டா சேர்ந்து வேலை செய்யணும். ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வழிய பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நாளைக்கே நீ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டா நான் தனியா கழண்டுக்குவேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாலும் நீயும் அததான் செய்யணும். ஃப்ரெண்டா பழகிட்டோம், சிஸ்டர் மாதிரி பழகிட்டோம் அப்படின்னு சென்டிமெண்டா நீ எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. இன்னும் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? மகா நமக்காக நிறைய செஞ்சிருக்கா. நாம அவளுக்காக எதுவும் செய்யலையா? நம்மளும் ரிஸ்க் எடுத்து தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம்.
நாம செஞ்ச வேலைக்கு தான் அவ ஷேர் கொடுத்தாலே தவிர எக்ஸ்ட்ராவா அவ எதுவுமே கொடுக்கலையே. பழகின பழக்கத்துக்கு கூட இருப்போம்னு நினைச்சா ஆயுசுக்கும் ஜெயில உட்கார்ந்து நாம தான் களி திங்கணும். அவளுக்கு போலீஸ் மேல ஏதோ கோவம் இருக்கு. அவ பழி வாங்குற வெறிக்கு நாம பலியாயிடக்கூடாது. மகாவுக்காக பரிதாபப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையே போயிடும்டி. நீ கரெக்டா தான்க்கா சொல்ற. நம்ம மகாவை மறந்துட்டு நம்ம தொழில நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா அதை இங்க இருந்துட்டு இனிமே பண்ண முடியாதுடி. மகாவோட கூட்டாளிகளை பிடிக்கணும்னு போலீஸ் கொஞ்ச நாள் இங்கதான் ரவுண்ட் அடிப்பாங்க. இதுக்கு அப்புறமும் இந்த ரூம்ல இருக்கிறது முட்டாள்தனம். சொல்ல போனா நம்ம இந்த ஊர்லயே இருக்க கூடாதுடி. இப்பவே நம்ம மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு வேற எங்கேயாவது போய். நான் திரும்பவும் சொல்றேன் மேடம், நீங்க தப்பான ஆளை புடிச்சிட்டு வந்துட்டீங்க. நீங்க சொல்ற இன்சிடென்ட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க மேடம். ஏய், இதே கதையை நீ 1000 தடவை சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். இனிமே உன் தலையெழுத்த கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். தெரியாம பண்ணிட்டேன்னு நீ உண்மைய ஒத்துக்கிட்டா ஓரளவுக்கு உன்னோட தண்டனை குறையும். இல்லனா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. அக்கா, இவ பயங்கரமான கேடி. கொஞ்சம் அசந்தாலும் தப்பிச்சு ஓடிடுவா. வலிச்சாலும் பரவாயில்லன்னு நல்லா அழுத்தி புடிங்கக்கா. நான் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என் உடம்பு புடிய விட்டு இவ எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஏய், என்னடி முறைக்கிற? சொன்ன நோண்டி எடுத்துருவேன். ஒழுங்கா நடந்துக்க. ஆமா ஓகே சார். அக்யூஸ்ட் எங்க மேல கூட்டிட்டு வந்துட்டோம் சார். எஸ்பி சார் ஆபீஸ்க்கு வெளியில தான் நின்னுட்டு இருக்கோம். சரி, நம்ம ஜீப் பக்கத்துல வாங்க, நான் இப்ப வரேன். ஓகே சார். அக்கா, ஜீப்புக்கு பக்கத்துல இவள கூட்டிட்டு வர சொல்றாரு. நம்ம கிளம்பலாம். வாங்க, வா போலாம். வாடி வா. வா வந்து நில்லு. என்ன ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க மேடம். ரொம்ப அவமானமா இருக்கு. கொஞ்சம் மரியாதையை நடத்துங்க. ஏய், திருட்டு கழுதைக்கு என்னடி மரியாதை இருக்கு? வாய் மூடிட்டு இரு. ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுறீங்க. இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசினா வாய் மேலே போடுவேன். பேசாம இரு. சார், சொல்லுங்க சார். கலையமணி, நீ இப்ப எங்க இருக்க? இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்காக எஸ்பி ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. அங்கதான் வெளியே நிக்கிறோம். ஏன் சார் கேக்குறீங்க? அதாவது இந்த நம்ம சாரதா காலேஜ் இருக்குல்ல, ஆமா சார். அதுக்கு பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆமா, இப்ப நீ இருக்கிற இடத்துல இருந்து அது பக்கம் தானே? ஆமா. இமிடியட்டா நீ அங்க போய் என்னன்னு போய் பாரு போ. என்ன சைலண்டா இருக்க? சார், நானும் மயிலும் அக்யூஸ்ட பிடிச்சு சார பாக்க வந்திருக்கோம் சார். அதான் ஆண்டவரும் புதுமணி அங்க இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? நீ உடனே கிளம்பு, ஆண்டவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே சார். என்னாச்சுக்கா? சங்ககிரி ரோட்ல ஏதோ ஆக்சிடென்டா. பரமன் சார் என்ன அங்க போ சொன்னாரு. நான் கிளம்புறேன். நீ இவள பாத்துக்க. சரிக்கா, நீங்க கிளம்புங்க. சரி, நான் கிளம்புறேன். அண்ணே, சங்ககிரி வரைக்கும் போகணும். ஓகே பரமன் சார், நான் பாத்துக்கிறேன். வரேன். சரி சார். நம்மள கேவலப்படுத்தின அந்த தில்லாலங்கடி மூஞ்ச நான் பாக்கணும். திருப்பாவல. ஓகே சார். நீ எப்படிமா இங்க? எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் சொல்ல கேட்காம இவங்க தான் என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சார். மயிலு சார், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யாரு என்னன்னு யோசிக்க மாட்டேன். இந்த பொண்ணு இதுக்கு பிடிச்சு வச்சிருக்க? சார், நம்ம ஆளுங்க கிட்ட திருடிட்டு நமக்கே சவால் விட்டுட்டு போன அக்யூஸ்ட் இவதான் சார். யார பார்த்து அக்யூஸ்டுங்க? இவ யார் தெரியுமா உனக்கு? நான் இத்தனை வருஷமா தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற என்னோட கடைசி பொண்ணே இவதான். இவதான் என் கடைசி பொண்ணு மகா. சுடுன்றல, சுடுமா, சுடு, இந்த பாவிய சுடு. இதுக்கு மேல போனா ஓவர் ஆக்டிங் ஆயிடுமே.
அப்படியே டிராமாவை மாத்தி போடுவோம். என்னால எப்படிப்பா சுட முடியும்? என்ன இருந்தாலும் நீங்க என்ன பெத்தவருப்பா. என்னதான் இருந்தாலும் நீங்க என் அப்பாப்பா. அம்மாவும் நாங்களும் பட்ட வேதனைக்கு எப்ப உங்களை பார்த்தாலும் கொல்லணுங்கிற கோவத்துல தான்ப்பா நான் இருந்தேன். ஆனா நேர்ல உங்களை பார்த்ததுமே, செஞ்ச பாவத்துக்காக நீங்க மனசார வருத்தப்படுறத பார்த்ததுமே என் கோவம் போன இடமே தெரியலப்பா. இது வரைக்கும் உங்க அப்பான்னு கூப்பிடுற சந்தர்ப்பமே எனக்கு கிடைச்சது இல்லப்பா. இப்ப உங்களை பார்த்து அப்பா அப்பான்னு 1000 தடவை கோப்படணும்னு தோணுதுப்பா. உங்களை கட்டி பிடிச்சு கதறி அழணும் போல தோணுதுப்பா. மகா அப்பா மகா அப்பா